ஹாய் விவர்ஸ், நான் வந்து ப்ளவுஸ் கட்டிங் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸ்டிச்சிங் காமிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தங்கச்சி கூட கேட்டிருந்தாங்க, ஸ்டிச்சிங்கை போட்டு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, நானே எடுத்து நானே எல்லாம் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, நான் ஸ்டிச் பண்ணும்போது ஒருத்தவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு இப்போ தற்போதைக்கு ஆள் கிடையாது. அதனால் அது எப்படி மெத்தடுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிடுறோமா, கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு கேட்டால் 2 ஷோல்டரையும் பிடிச்சிக்கணும். நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருக்கோமா, ஷோல்டரு 1/2 இன்ச் விட்டுருக்கோமா, 2 ஷோல்டரையும் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் வந்து இது தான் ப்ளவுஸில் பேசிக் ஸ்டிச்சு. இது தான் ஷோல்டரை ஃபஸ்ட்டு பிடிக்கணும். ஷோல்டரை பிடிச்சதுக்கப்புறம் இந்த டாட் பிடிக்கணும். டாட் வந்து நீங்கள் எத்தனை இன்ச்சில் உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த இன்ச்சை பார்த்துக்கிட்டு இந்த டாட் பிடிக்கணும். இது என்னோடய ப்ளவுஸுங்கிறதுனால நான் சென்டராக பிடிச்சிருவேன். இந்த டாட்டை வந்து நான் சென்டராக பிடிச்சிருவேன். ஃபஸ்ட்டு இந்த டாட் பிடிக்கணும். அடுத்தது இந்த ஷோல்டர்லேருந்து அப்படியே ஹாஃபாக வச்சுப்பேன். நான் ஹாஃபாக வச்சுக்கிட்டு ஒரு 12 இன்ச்சு எனக்கு அந்த இடத்துல இந்த டாட் பிடிக்கணும். ஒரு 2.5 இன்ச்சுக்கு நடுவுக்குள்ள உள்ள டாட் பிடிக்கணும். பிடிச்சிட்டு அடுத்தது இங்கே ஹாம்கோல்லேருந்து வர டாட் பிடிக்கணும். ஹாம்கோல்லேருந்து இங்கே பாருங்கள், இப்படி மடிச்சிடணும். துணியை இப்படி மடிச்சுட்டு பிடிக்கணும். இதை வந்து இப்படி ஃபுல்லாக இதை மடிச்சுட்டு பிடிக்கணும். இதை மடித்து இப்படி ஸ்ட்ரைட்டாக விட்டுறணும். இதை மடித்து இப்படி முக்கோண சைஸில் இதை பிடிக்கணும். அதே மாதிரி தான் இந்த சைடும் வரும். இதெல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பட்டி ஜாயின் பண்ணணும். பட்டியை வந்து இன்னொரு கிளாத்து கொடுத்து பட்டி ஜாயின் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்படி வச்சு பட்டியை இப்படி வச்சு ஜாயின் பண்ணணும். இப்படி வச்சு பட்டியை ஜாயின் பண்ணோன்னா இந்த ஷேப்பு நமக்கு கிடைக்கும். இந்த இருக்குது பாருங்கள், பட்டி ஷேப் இது கிடைக்கும் நமக்கு. பின்பக்கம் கழுத்து இங்கே பாருங்கள், பின்பக்கம் கழுத்து வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு பேக் சைடு என்ன பண்ணணும், இந்த பட்டி இங்கே வச்சு ஸ்டிச் பண்ணுறோமா, ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடுக்கு ஒரு நாச் போட்டிருப்போம் ஏற்கனவே. நம்ம எந்த அளவுக்கு பிடிக்கணும், பேக் சைடு மடித்து தைக்கணும், இடுப்பு சுற்றளவு வந்து எந்த அளவுக்கு மடித்து தைக்கணும், இந்த அளவுக்கு அங்கே பாருங்கள், இந்த மாதிரி மடித்து தைச்சிடணும். அடுத்தது மடித்து தைச்சிட்டு இந்த பட்டியோட அளவும் இது மடித்து தைச்சிருக்க அளவும் அங்கே பாருங்கள் மேக்ஸிமம் ஒன்றா தான் வரும். நம்ம அந்தளவுக்கு அளவு எடுத்து நறுக்கிறணும். ரெண்டும் ஒன்றா இருக்கான்னு பார்த்து வச்சுக்கணும். மெஷர் பண்ணி நம்ம வச்சுக்கணும். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டியை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹூக்கு பட்டி வைக்கணும். ஹூக்கு பட்டி எப்படின்னு கேட்டால், இந்த பட்டியை இப்படி 2ஆக மடிச்சிடணும். 2ஆக மடித்து, இது சாதாரண ப்ளவுஸ் தாங்க, லைனிங் ப்ளவுஸ் இல்லை. இந்த பட்டியை 2ஆக மடித்து இதை இங்கே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது அப்படியே திருப்பி உள்ளுக்குள்ளே போயிடும். இந்த பட்டி அப்படியே திருப்பி ஹூக்கு பட்டி உள்ளே போயிடும். அப்படி உள்ளே போய் பட்டியை தைக்கணும். அடுத்தது காஜா பட்டி வைக்கணும். காஜா பட்டி இதை வந்து வெளியில் வச்சு உள்ளே திருப்பணும். ஹூக்கு பட்டி காஜா பட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா, காஜா பட்டியை உள்ளே வச்சு வெளியில் இப்படி திருப்பணும். காஜா பட்டியை உள்ளுக்குள்ளே கிளாத்துக்குள்ளே வச்சு வெளியில் இப்படி திருப்பி காஜா பட்டி எடுக்கணும். காஜா பட்டியை தைக்கணுங்க. தைச்சிட்டிங்கன்னா ப்ளவுஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அடுத்தது தான் நம்ம கை ஜாயின் பண்ணணும். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, கை ஜாயின் பண்ணணும். இங்கே பாருங்கள், கை இந்த கட் பண்ணி வச்சுருக்கோமா, அங்கே பாருங்கள், இது வந்து ஃபிஷ் கட்டு. இப்படி கட் பண்ணிக்கிட்டோன்னா கையை வந்து இப்படி கட் பண்ணிக்கிட்டோன்னா அங்கே பாருங்கள், முன்கை இப்படி குடஞ்சி வெட்டிக்கிட்டோம்னா முன்னாடி உள்ள அந்த சுருக்கம்லாம் விழாது. அதனால தான் அப்படி கட் பண்ணிக்கிறது. அது எந்த ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அங்கே பாருங்கள், இதை இப்படி ஜாயின் பண்ணிட வேண்டியதான். கை ஜாயிண்ட் அங்கே பாருங்கள், கை இந்த பட்டியை ஷோல்டர் தைச்சிட்டு இதை பட்டியெல்லாம் தைச்சிட்டு இடுப்பு பட்டி தைச்சிட்டு அடுத்தது காஜா பட்டி தைச்சிட்டு அடுத்தது கை ஜாயின் பண்ணணும். கை ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தது தாங்க கழுத்து வரணும். கழுத்து எப்படின்னு கேட்டால், கழுத்து வந்து கிராஸ் பீஸ், நம்ம கழுத்து பீஸ் வெட்டுறோம்ல, அதிலே கிராஸாக போட்டு நான் வெட்டி காமிச்சிருந்துருப்பேன். அது வந்து கிராஸ் பீஸை எப்படி வைக்கணும்னு கேட்டால், அந்த பாருங்கள், இந்த மாதிரி வி ஷேப்பில் வைக்கணும். இந்த மாதிரி வி ஷேப்பில் வச்சிங்கன்னா இதை திருப்பும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிரும்.
இப்படி இந்த வி ஷேப்பில் வைக்கிறோமா, இப்படி வைக்கும்போது வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை திருப்பும்போது அங்கே பாருங்கள், இது திருப்பும்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஸ்ட்ரைட் லைன் இப்படியே எல்லா பட்டியும் ஜாயின் பண்ணி அடுத்தது தாங்க கழுத்து வச்சு தைக்கணும். என்னால் முடிஞ்சிச்சுன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணி எப்படி காமிக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இதை இது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்கேன். ஓகே, என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.